Good afternoon YouTube. Hopefully all are good and இன்னிக்கோட vlog என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நேற்று vlog நீங்கள் போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஃபீவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு வந்து ஒர்க் அவுட் போட்டார். ஸோ ஒர்க் அவுட் போட்டதுனால வந்து அடுத்த நாள் ஃபீவர் சரியாகும்னு நான் சொல்லி மோட்டிவேஷன் பண்ணேன். ஸோ ப்ரோக்கு சரியாச்சா இல்லையான்றது தான் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சொல்கிறேன் என்னடா பண்ணுறேன்? இப்போ தான் குடிச்சிட்டு வந்தேன். சொல்லியா அண்ணா ஃபீவர் எப்படி இருக்கு? நல்லா ஆயிடுச்சா? சொல்லு, மக்களுக்கு சொல்லு. ஃபீவர் ஒர்க் இருக்கும்போது ஒர்க் அவுட் போட்டால் என்ன ஆகுன்னு சொல்லு. ஃப்ரூட்ஸ் கிரீன்ஸ் நிறைய கன்சியூம் பண்ணாம அது செல்ஸ் கம்மியாயிடுச்சா, அதனால இப்போ பப்பாயா, கிரீன்ஸ், மில்லட்ஸ் அதெல்லாம் சாப்பிட சொல்லுங்க. சரி, ஓகே. அப்போ ஒர்க் அவுட் போட்டதுனால உனக்கு ஃபீவர்லாம் அதிகமாக சாவலை, நல்லா தானே இருக்க? நல்லா தானே இருக்க? நல்லா தான். சரி, ஓகே ப்ரோ. 7 மேபி ரெடியானா சொல்லு. எஸ் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், கேட்டிருப்பீங்க ராக் யோ. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ வந்து இப்போ நல்லா ஆகிட்டார், குணமாயிட்டார். பட் அவருக்கு இருக்கிற இப்போ ஒரே ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா பிளட் டெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து பிளட்டை கொஞ்சம் சேர்த்து உறிஞ்சி எடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இப்போ ஒரு டயர்டாக இருக்கான். மற்றபடி இட்ஸ் குட். பட் ரொம்ப சிவியராக இருந்தால் வர வேணாம். பட் நான் ப்ரோவை பிடிச்சி இழுத்துட்டு வந்ததில் இட்ஸ் குட், நம்மளுக்கு ஒர்க் ஆகியிருக்கு. அண்ட் அதுக்கு முன்னாடியே யூடியூபர் பாட்ட கோச் மதி சொல்லியிருக்காங்க, நல்லா சாப்பிட்டு நல்லா வளர்ச்சி வாழ்க்கை. நான் தட்ஸ் லைக் பிரதர். அப்புறமே பார்க்கலாம், ஜிம்முக்கு போகும்போது பார்க்கலாம். சரிதா? ஸோ கைஸ், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ப்ரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இன்னும் பல ப்ராப்ளம். அவன் ஒர்க் அவுட் போட்டனாலாம் கிடையாது. ப்ரோ ஃப்ளெக்ஸ் ப்ரோ. ஸோ ப்ரோக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. ப்ரோக்கு வந்து யாராச்சும் ஹார்ட் டோனர் இருந்தீங்கன்னா ஒரு ஹார்ட் வந்து டெடிகேட் பண்ணுங்க ப்ளீஸ். இந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கு ப்ரோக்கு வந்து ப்ளீஸ் இதையும் யாராச்சும் கொடுங்க. ஒரு 1000 பேர் ஒரு 10 ரூபா அனுப்புனீங்கன்னா ப்ரோவோட நெஞ்சு வலிக்கு வந்து நாங்கள் வந்து ஈனோ வாங்கி கொடுப்போம். ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நம்ம வந்து ப்ரோ வரையா ப்ரோ ஷோல்டர் ஒர்க் அவுட்டுக்கு நேரங்கள் கழித்து மார்னிங் இந்த பேங்க் ப்ரோ 100 கோடி எடு ப்ரோ. 100 கோடி டேய் கும்மிடா. வாடியா காசை எமிலி மாலா வெளியில வந்து you are the richest guy in the world now. Okay, let's go for the gym bro. Gym. ஒரு வழியா வீட்டுக்குள்ள வளைய போறோம். இனி எங்க ஆட்டோ வெறித்தனமா இருக்கு. ஸ்கூட்டி நல்லா இருக்கா? நாங்கள் இப்போதான் வாங்கணும் ஸ்கூட்டி. ப்ரோஸ் எல்லாம் சேர்ந்து காசு போட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஜூபிட்டர் 125 சிசியா கரெக்டாக மேனேஜ் பண்ணுவோன்னு பார்த்தேன். ஸோ ப்ரோஸ் எங்கே வைக்கிறது உங்களா எங்கேயாச்சும் தெரியுதா? ஸோ இன்றைக்கி ஒர்க் அவுட்டை வந்து பார்த்தீங்கன்னா சட்டுன்னு மியூசிக் மட்டும் போட்டு முடிச்சிருவேன். பிகாஸ் கொஞ்சம் கான்செப்ட் இருக்குது வீடியோவில். அதனால் வீடியோவில் இந்த ரொம்ப தேவையில்லைன்னு நினைக்கிறேன். டக்குன்னு நான் ஒர்க் அவுட்டை மட்டும் போடணும். ஏன்னா டைம் ரொம்ப ஆயிடுச்சு. ஜிம்மு விட்டு ஈஸியாக என்ன துரத்திடுவாங்க. ஏன்னா அவனுக்கு இவ்வளோ நேரத்துக்கு வேலை ஜிம்முலன்னு துரத்திடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஜா படத்துக்கு போகிறோம். நிறைய பேர் கமெண்ட்ஸ் என்னப்பா அது பேர் பப்ளிக் ரிவ்யூவில் படம் நல்லா இருந்துச்சுன்னாங்க. ஸோ படத்துக்கு போகிறோம். ஸோ ப்ரோஸ், how to get the shoulder pump. இந்த மாதிரி ஃபிட்டான அவுட்ஃபிட் போட்டிங்கன்னா ரொம்ப சீனாக இருக்கும் கொஞ்சம் மசில்ஸ் இருக்கும் போது. ஓகேவா? இதேவே ஃபிட்டாக ப்ரோன்னு கேட்டிங்கன்னா புரியும். ஸோ லெட்ஸ் கோ ஃபார் த கிரேசியஸ்ட் பம்ப் எவர் இன் மை லைஃப். ஸோ ப்ளூடூத் இஸ் அவசியம். ஏன்னா வந்து வெறும் நம்ம டக்குன்னு ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 4 to 5 வேரியேஷன் தான் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கெட் இட் மேன்.
top has sprung a leak, and the animals I've trapped have all become my pets, and I'm living off of grass and the drippings from the ceiling. It's okay to eat fish, 'cause they don't have any feelings. Something in the way, something in the way, yeah. Something in the way, something in the way, yeah. Underneath the bridge, top has sprung a leak, and the animals I've trapped have all become my pets, and I'm living off of grass and the drippings from the ceiling. It's okay to eat fish, 'cause they don't have any feelings. Something in the way, something in the way, yeah. Something in the way, something in the way, yeah. ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் வந்து முடிஞ்சுது. ஸோ அண்டு மகாராஜா படத்துக்கு வந்து இப்போ நாங்கள் கிளம்ப போகிற பாய்ஸ் எல்லோரும் சேர்ந்து. அண்ட் அடுத்து ஒரு நல்ல விளாகில் அடுத்து ஒரு நல்ல விளாகில் மீட் பண்ண போகிறேன். அண்ட் நான் உங்கள் வேதா.